रामकृष्ण हरि ஓம் ஸ்ரீ மாத்ரே. சந்த் ஞானேஸ்வர் மாவுலியோடைய 13வது ஹரிபாட் ஸ்லோகம் பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் பார்க்கலாம். சமாதி ஹரிச்சி சமசுகே வீன ந சாதேல ஜான த்வைத புத்தி बुद्धि चे वैभव अन्य नाही तुझे एका केशवराजे सकल सिद्धि रुद्धि सिद्धि निधि अवगीच उभाति ज्वतया परमानंदी मन नाही ज्ञानधे विरम्य रमले समाधान हरिचे सिंधन सर्वकाला हरिमुखे मना पुण्याची घनाना कोण खरी. இந்த 13வது ஹரிபாட்டில் மாவுலி என்ன சொல்கிறா அப்படின்னா, ஹரியுடைய அந்த சமாதி, ஹரியுடைய அந்த திருவடி எப்படி நம்ம அடைய முடியும் அப்படின்னா, சமபுத்தி இல்லை அப்படின்னா நம்ம அடையவே முடியாது. சமபுத்தி இல்லை அப்படின்னா நமக்கு ஹரியுடைய அந்த சமாதி, அவருடைய திருவடி நமக்கு கிடைக்காது. துவைத்த புத்தி மூலமாக நம்மளால் அந்த ஆனந்தத்தை அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறா. அதாவது இன்னொரு தெய்வம் அப்படின்ற அந்த எண்ணமே இருக்கக்கூடாதான். அந்த அனன்ய பக்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூலமாக தான் நம்மளால் ஹரியை அடைய முடியும். அதாவது அனன்ய பக்தி அப்படின்னா ரகு அண்ணா சொல்லுவாள், பதிவிரதை பக்தி அப்படின்வா. பதிவிரதை எப்படி தன்னுடைய கணவன் மட்டும்தான் அப்படின்னு இருக்கா இல்லையா, அந்த மாதிரி ஒரே பகவான். நீங்கள் யாராக வேணால் அதை எடுத்துக்கலாம், எந்த பகவானை வேணாலும் எடுத்துக்கலாம். பரமேஸ்வரனை எடுத்துக்கலாம், முருகனை எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு பரம்பொருள் நமக்கு அவர் தான் அப்படின்ற அந்த அனன்ய பக்தி நமக்கு இருக்கணும். அந்த புத்தியுடையவன் மட்டும்தான் அந்த ஆனந்தத்தை அடைய முடியும். அவளுடைய அந்த சமாதியை நம்ம இங்கே ஹரியை சொல்கிறா, மாவுலி ஹரியை சொல்கிறா. ஹரியுடைய சமாதியை விட்டலனுடைய சமாதியை யார் அடைய முடியும், அந்த ஆனந்தத்தை யார் பெற முடியும் அப்படின்னா துவைத புத்தியினால் பெற முடியாது. சமபுத்தி வேண்டும். ஒரே பகவான் தான், அனன்ய பக்தி, அந்த பதிவிரதை பக்தியும் தான் இருக்கணும் அவனுடைய அந்த திருவடியை அடையிறதுக்கு, அந்த ஆனந்தத்தை நம்ம பெறறதுக்கு. ஒரே ஒரு கேசவராஜன் தான் இருக்கான், அத்தனை சித்திகளும் அவன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நம்ம உணரணும். எந்தவித ரித்தியோ சித்தியோ நிதியோ பக்திக்கு தடையாக இருக்கக்கூடாது. ரித்தின்னு என்ன சொல்கிறா, ரித்தி அப்படின்னா ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ரித்தி. சித்தின்றது ஒரு ஒரு இது என்ன சொல்கிறது அப்படின்னா லக்குன்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஆன்மீக இதில் ஒரு சித்தி இருக்குன்னு சொல்லுவா இல்லையா, ஒரு மோகம் இருக்கிற அந்த ஒரு இது. நிதின்றது எல்லாருக்குமே தெரியும், பணம். இது எதுவுமே பக்தியை தடுக்கக்கூடாது அப்படின்ற. அப்போ தான் நமக்கு மனதில் பரமானந்தம் என்றைக்கும் எப்போதுமே நமக்கு லயிக்கும். அப்படின்னா நமக்கு எதுவுமே ஒரு தடையாக இருக்கக்கூடாது. மெயினாக 3 விஷயத்த சொல்கிறா பாருங்க. ஒன்று, நமக்கு எல்லாருக்குமே அந்த சக்ஸஸ்னு ஒன்று நமக்கு வந்துடுத்து, ஒரு வெற்றி வந்துடுதுன்னா ஒரு கர்வம் வரும் இல்லையா, அந்த கர்வம்லாம் இருந்தால் நம்மளால் பகவானை அடையவே முடியாது, பணத்தினால அவனை அடையவே முடியாது. நம்ம வேணால் இங்கே இருக்கிற திருப்பதியில் 300 ரூபா கொடுக்குறோம், 500 ரூபா கொடுக்குறோம், விஐபி தர்ஷனில் போகிறவா பக்கத்தில் பார்க்கலாம், அதெல்லாம் இருக்குது. நம்ம வரை உயர்த்தி வச்சுருக்கோம் அந்த கோயிலில் கும்பலை கட்டுப்படுத்துறதுக்கு. அதுக்குன்னு மனுஷானால் வரையுறுத்தப்பட்ட ஒரு விஷயமே தவிர, அங்கே போய் அந்த விஐபி தர்ஷனில் நிற்கிறவனை பெருமாள் பார்க்குறானான்னு தெரியாது. தர்ம தரிசனத்தில் வரவனை பெருமாள் பார்ப்பான், அவன் யாரை பார்க்குறான், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ நமக்கு இது எதுவுமே தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறா. ரொம்ப சிம்பிள். சமபுத்தி இருக்கணும்னு சொல்கிறா, துவைத புத்தி இருக்கக்கூடாது. அனன்ய பக்தி, பதிவிரதை பக்தி, அவன் மட்டும்தான், அவன்தான் எல்லாமே, அவன்தான் பேரானந்தம், அவன்தான் அந்த கேசவராஜன் தான், அத்தனை சித்திகளும் அவனுக்கு தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம உணரணும். எதுவே நம்மளை அந்த பக்தியை தடுக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த பரமானந்தத்தை அனுபவிக்க முடியும். அஷ்டமகா சித்திகள் எதுவுமே உண்மையான ஆனந்தம் எது, இந்த சித்து வேலையிலலாம் கிடையாது, பக்தியில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட சித்திகள் நமக்கு பயன் தராது அப்படின்னு இங்கே மாவுலி சொல்கிறா.
மாவுளி கடைசியாக சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, சதா சர்வ காலமும் ஹரியின் நாமஸ்மரணம் நிரந்தரமாக இருப்பதால் இந்த ஆனந்த ரூபி பிரம்மா ஸ்ரீ ஹரியானவன் என்னுள் ஐக்கியமாகிவிட்டான். நான் சமாதானம் அடைந்து ரமித்து சதா சர்வ காலமும் ஹரியின் சிந்தனையிலேயே இருக்கிறேன். மாவுளி பற்றி மாவுளி சொல்கிறா, எனக்கு ஹரி எப்போதும் என் சிந்தனையிலே இருக்கான். அந்த சுகத்தில் நான் ரமித்து மூழ்கி சமாதானம் அடைந்து விட்டேன். எந்தவித சலனமும் என்னுடைய புத்திக்கு கிடையாது. அவன்தான் எல்லாம். அந்த ஆனந்த ரூபி பிரம்மா ஸ்ரீ ஹரியானவன், அவன்கிட்ட நான் ஐக்கியமாயிட்டேன். நான் எப்படி ஐக்கியமானேன்? எனக்கு சமபுத்தி இருந்தது, அனன்ய பக்தி இருந்தது. அதனால் இந்த எதுவுமே என்னை தடுக்கலை. சித்தியோ ரித்தியோ நிதியோ எதுவுமே என் பக்திக்கு தடையாக இல்லை. அப்படி நான் பகவானை, அந்த விட்டலனை, அவனுடைய அந்த சமாதானம் அடைந்து விட்டேன். அவனையே நான் சர்வகாலமும் நான் அனுபவிச்சுட்டு நான் சமாதானம் அடைந்து விட்டேன் அப்படின்னு இந்த 13வது ஸ்லோகத்தை மாவுளி சொல்லியிருக்கா. நாளைக்கு 14வது பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் பார்க்கலாம். ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.